ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட வால்யூம் 1 நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்த 4 சீசனில் இல்லாத ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை இந்த ஒரே ஒரு வால்யூம் 1ல் வில்லுக்கு கொடுத்துருந்தாங்க. வில்லு வாடா வில்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வால்யூம் 1 முடிச்சு வச்சிருக்காங்க. கடைசியாக வெக்னா வேற ஒரு விசிட்டை போட்டு போறாரு. அது மட்டும் இல்லாமல் வெக்னாவுக்கு எது வீக்னஸ்ங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் முக்கியமாக காலி கேரக்டரை இதில் திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம் இதெல்லாம் வச்சு வெக்னாவை யாரு போட போறா? அவன் இன்னைக்கு நைட்டு வருவான். எதுக்குண்ணே? என்ன போடதான். ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க. வெக்னாவை யார் கில் பண்ண போறாங்கிறத அப்படி சொன்னேன். வெக்னாவை யாரு மறுபடியும் வெக்னாவை யாரு இதில் கில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு தியரியா பார்க்க போறோம். எதுக்கும் நான் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம பார்க்க போறது சீரீஸ்ல வரது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். சரி ஓகே, ஓவரா பேசாம இந்த தியரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வெக்னாவை போட்டு தள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறது ஒரு 3 பேரு. அதுல முக்கியமான ஒரு ஆளு எல்லு, அதுக்கப்புறம் இந்த காளி, அதுக்கப்புறம் வில்லு. இப்பதான் அவனுக்கு பவர் வந்திருக்கு. ஆனா பயங்கரமான பவர். இந்த டெமோ கார்கன்ஸு, டெமோ டாகு, அப்புறம் அந்த மைண்ட் ஃபிளேயர்னு பெருசாக இருக்குமே அதை அப்படியே அழிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரி பெரிய ஒரு மிருகம் அந்த மாதிரி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இப்போ வில்லுக்கு பவர் வந்திருக்கு. அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கிறத அடுத்தடுத்த வால்யூமில் பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேர் வெக்னாவை கொல்ற இடத்துல இருக்கிறாங்க. இது இல்லாமல் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. அதுதான் மேக்ஸ். மேக்ஸுக்கு தான் வெக்னாவோட வீக்னஸ் எதுன்னு தெரியும். அந்த வீக்னஸை வச்சு தான் வெக்னாவை போட்டு தள்ள போகிறாங்க. ஸோ வெக்னாவை போட்டு தள்ளக்கூடிய இடத்துல இப்போ மேக்ஸும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து எப்படி வெக்னாவை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லு அவங்களுக்கு வந்து டெலிகைனசிஸ், அப்புறம் அந்த மைண்டுக்குள்ளார போய் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க கூட பேசுகிற அந்த பவர்லாம் இருக்குது. அந்த வாய்டு இடத்துக்குள்ளார போகிற பவர்லாம் இருக்குது. அதை வச்சு அவங்க வெக்னா மைண்டுக்குள்ளாரையும் போகலாம், இல்லைனா வெக்னா வந்துட்டு இவங்க மைண்டுக்குள்ளாரையும் வரலாம். ஏன்னா முக்கியமாக வெக்னா வந்துட்டு இந்த அப்சைட் டவுனுக்கு போகிறதுக்கு காரணமே நம்ம எல்லு தான். அந்த அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் இடத்துல இவன் இந்த பவர்லாம் வச்சு வெக்னாவை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்துட்டு காளி, அவளுக்கு வந்துட்டு இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அவன் எந்த மாதிரி வெக்னாவை போட்டு தள்ளுறதுக்கு உதவி பண்ணுவான்னா, அவன் அந்த வெக்னாவோட வீக்னஸை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி, அதாவது இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணி அவனுக்கு அந்த பழைய அந்த ஞாபகங்களை கொண்டு வந்து அவனை ஒரு ட்ராமாக்குள்ளார கொண்டு போய் அவனை வீக்காக்கி அந்த நேரத்தில் எல் வந்துட்டு வெக்னாவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெலிகைனசிஸ் பவரை வச்சு. அப்படியே அந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லு வந்துட்டு டெமோ கார்கன்ஸு, டெமோ டாகெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்தால் அதை பார்த்துக்குவான். அவன் அந்த மாதிரி ஏரியாக்குள்ளார போயிடுவான். இப்படி இந்த 3 பேருமே அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக மேக்ஸ் இருக்க போறா. ஏன்னா மேக்ஸுக்கு தான் வெக்னாவோட வீக்னஸ் எதுன்னு நல்லாவே தெரியும். அதனால அவனோட வீக்னஸ் எதுங்கிறத இவங்க 3 பேத்துக்கும் தெரியப்படுத்தி அவனை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேவுங்கிறது தான் அவனோட வீக்னஸ். அதுக்குள்ளார போனாவே அந்த என்ட்ரி கிரில் பார்த்தாவே பயந்துக்கிறான், அந்த கேவை பார்த்தாவே பயந்துக்கிறான். அப்படி ஏதோ ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ளார நடந்திருக்கு. அது அவனுக்கு ட்ராமாவா மைண்ட்லேயே இருக்குது போல. அந்த வெக்னாவோட மைண்ட்லேயே அந்த இடம் தனியாக ஒதுக்கி வச்ச ஒரு இடமா தான் இருக்குது. அதுக்குள்ளார போனாவே அவன் பயந்துக்கிறான். அது எதனால என்னங்கிறத இன்னும் தெளிவாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்னஸை வந்து காளியை வச்சு இல்யூஷனாக கிரியேட் பண்ணி வெக்னாவை வீக்காக்கி இந்த 4 பேரும் டீம் ஒர்க்கா அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். காளியும் திரும்ப கூட்டிட்டு வந்து சும்மா ஒரு எபிசோட்ல வந்த கேரக்டரை பவர்ஃபுல்லாக காட்ட போறானுங்க. நல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்து சாக்ரிஃபைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 3 பேத்துல முக்கியமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கிறது வில்லு. அவன் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன்னா, அவனுக்கு வந்துட்டு மைக்கு மேலே லவ். ஏன்னா இவன் சாதா வில்லு இல்ல, வானவில்லு. மைக்கு மேல லவ்ங்கிறதுனால மைக்கோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்காக இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி மைக்கையும் எல்லையும் ஒன்னா சேர்த்து வைப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்கு வந்துட்டு வில்ல லவ் பண்ணல, எல்லை தான் லவ் பண்றான். எல்லு மைக்கை லவ் பண்றான். இவன் மைக்கை லவ் பண்றான், மைக்கு எல்லை லவ் பண்றான், எல்லு மைக்கை லவ் பண்றான். ஸோ அதனால இவன் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு விதத்துல எல்லை காப்பாத்த இவன் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து காளி, ஏன்னா அவன் இல்யூஷன்ஸை கிரியேட் பண்றவ. வெக்னா வந்துட்டு எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம காளியை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நினச்சி பாருங்க, ஒரு ட்ராமாவே அவள் கிரியேட் பண்ணுவா. அந்த வலிங்கிறது வெக்னாவுக்கு நல்லாவே தெரியும். அவனோட வீக்னஸை பிடிச்சிட்டா அவன் எவ்வளோ கோவப்படுவாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால காளியை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாம் போட்டு தள்ள மாட்டாங்கன்னு நம்புறேன். இதெல்லாம் விட கடைசியில் வெக்னாவே கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனே அவனோட தப்பை உணர்ந்து அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி கூட காட்டலாம். அந்த இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணி ட்ராமாவை வர வச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லவனா மாறுற
மாதிரி கூட காட்டலாம், யாருக்கு தெரியும், நடந்தாலும் நடக்கலாங்க. சரி ஓகே, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்கு, டஸ்டின், நான்சி, ஸ்டீவு, ஹாப்பரு, வில்லோட அம்மா, லூக்கஸ், மேக்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு காப்பாத்துவா, இவங்க வந்துட்டு எந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இதில் யாராச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் யாருங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமாக எல்லாரும் ஸ்டீவை தான் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போட்டு தள்ளிடாதீங்களா எப்பாடி, ஸ்டீவெல்லாம் போட்டு தள்ளிடாதீங்க, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெக்னாவை யார் போட்டு தள்ளுவா, அப்புறம் இந்த சாக்ரிஃபைஸுங்கிறது யாராக இருக்கும், அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த தியரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.